Hi friends, welcome to BB Multi Creativity Tamil. இந்த வீடியோவில் 5 அமேசிங்கான யூஸ்ஃபுல்லான லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1க்காக இந்த மாதிரி வுட்வர்ட் ஸ்க்ரை பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெட்சில் நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த மாதிரி, அதாவது ஒன்று சிறுசாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக வர மாதிரி 3 ஷேப்பாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3ஐயும் மார்க் பண்ணி நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கிளிட்டர் டேப் இருக்குது. இதை வந்து சுற்றி அந்த ஓரங்களில் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே அந்த கீழே இருக்க டப்பாவையும் நான் சுற்றி ஒட்டி வச்சுக்கிற போகிறேன். இப்போ ஒட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவி பாண்டை வச்சு ஒரு டப்பாக்கு மேலே ஒரு டப்பா வந்து நம்ம இந்த மாதிரி கீழே இருக்க அந்த அடிப்பாகம் மட்டும் நல்லா சேமாக வர மாதிரி ஒட்டி விட்டுக்குருவோம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டேப் எடுத்து இதை ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சுற்றி விட்டால் அந்த டப்பா வந்து நகரும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டி விட்டோம்னா அந்த டப்பா வந்து நகராது. இப்போ நான் ஒட்டி விட்டதுக்கப்புறம் அந்த கீழே வந்து அந்த டப்பா வந்து சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். சுற்றி விட்டு விட்டுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த டப்பா வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதே பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி அந்த பாக்ஸில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருந்தாலும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கோங்க. என்னோட ஸ்டிக்கர்ஸில் இருந்தனால இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நமக்கு ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன போட்டு வைக்க போகிறோம்னா, டிப் நம்பர் 2க்காக இந்த மாதிரி பழைய கேலண்டர் எடுத்துக்கோங்க. என்னட்ட இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் இருக்குது. உங்கள்கிட்ட ப்ரௌன் ஷீட்டு இல்லைன்னா கலர் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த வால் ஸ்டிக்கரை வந்து அந்த கேலண்டருக்கு சைஸுக்கு தகுந்தாப்பில் வெட்டி ஒட்டி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ன்றனால இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னட்ட வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே பைப் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நான் 4 சைஸாக வந்து சேம் அளவாக கட் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். இப்போ 4 கார்னர்லேயும் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ கனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இப்போ 4 கார்னர்லேயும் ஒட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி டேபிள் மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்மளுடைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3க்காண்டி நான் சில்வர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நம்ம சில்வர் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்து நல்லா கழுவிடுவோம். ஆனால் உள்ளே வந்து சரியாக கழுவணுமா கழுவலையான்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம வாட்டர் பாட்டில் வந்து எப்போயுமே க்ளீனாக உள்ளேயும் க்ளீனாக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் இப்போ வந்து சுத்தமான மணல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மணல் கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா கோலப்பொடி கூட எடுத்துக்கலாம். இந்த மணலை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் இருக்குது, புளிஞ்சது லெமன். அந்த தோலை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்னா இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி இந்த பாட்டிலை வந்து நல்லா குலுக்கி விட்டு கழுவுனோம்னா, நம்ம தண்ணி வந்து எப்போயுமே அதில் இருக்கனால அதுக்குள்ளே வந்து பாட்டிலுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வளவளப்பான தன்மை இருக்கும். ஸோ அந்த மணல் வந்து என்ன செய்யணும்னா அந்த வளவளப்பான தன்மையை ஃபுல்லாக நீக்கிரும். அதுக்கப்புறம் இந்த லெமன் வந்து என்ன செய்யணும்னா கெட்ட வாடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கெட்ட வாடையை ஃபுல்லாக எடுத்துரும். நல்லா குலுக்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தமான தண்ணியை வச்சு எப்பயும் போல் நார்மலாக கழுவி எடுக்கோங்க. பாட்டில் எப்பவுமே கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கவுத்தி வச்சுருங்க. உடனே மூடிடாதீங்க. டிப் நம்பர் 4க்காண்டி இந்த மாதிரி பழைய துணிப்பை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துணிப்பைகளை நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம். அதில் உங்களுக்கு தேவையில்லாத துணிப்பைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த துணிப்பைகளை வந்து இந்த மாதிரி அந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைப்பிடியை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண இந்த பைகளை வந்து நான் இப்போ இந்த மாதிரி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு பை இன்னொரு பையோட அந்த மேல் பகுதி வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து கம் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லாட்டினா உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சுன்னா தச்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ என்னட்ட தையல் மிஷின் இருக்கேன்னா அதை நான் தச்சு விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பைகளையும் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்க மாதிரி தச்சு விட்டுக்கோங்க. இந்த பைகளை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்கடி காய வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பையை எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிற போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 5க்காண்டி என்னட்ட இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு கடைசியில் நமக்கு மீந்து போனதுக்கப்புறம்
கடைசி கொஞ்சம் அரிசி மாவாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டினா மாவு புளிச்சிருந்தாலோ இந்த மாதிரி ரவையை கொஞ்சம் ஊற போட்டு அதோட சேர்த்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கோங்க. என்னட்ட நாட்டு சக்கரை இருக்கனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது அதுலேருந்து பாகை எடுத்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பணியார சட்டியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பணியாரம் தான் சுட போகிறோம். பணியார கல்லை எப்பயும் போல சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் குழந்தைகளுக்குன்றனால நிறைய எண்ணெயே ஊற்றிருக்கேன். இப்போ ஒவ்வொரு குழியாக பணியாரம் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பணியாரம் செய்யும் போது ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க.